தகிடதோம் தகதகிடதோம் திருபுதகிடதிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருபுதகிடதிகிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மனிதநாடி அஸ்ட்ராலஜி கருத்தரங்கத்தில் அடுத்து பேச வருகை தந்திருக்காங்க திருப்பூரை சேர்ந்த ஜோதிடர் தனலட்சுமி மேடம். மேடம் பேச வந்த தலைப்பு பார்த்திங்கன்னா, பிறந்த நட்சத்திர வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே உங்கள் நட்சத்திரம் என்னென்னு தெரியும். நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, உங்கள் ராசி நட்சத்திரம் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறீங்க. அது ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, அது இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக கொடுக்க வந்திருக்காங்க. வாங்க மேடம், வணக்கம். உங்களோட சிறப்பான உரை கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பிறந்த நட்சத்திர வழிபாட்டினால் ஏற்படும் நன்மைகள், இதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எனது நண்பர் அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாரும் ஜோதிடத்துறையில் இருக்கோம். நம்ம மட்டும் மேக்ஸிமம் எல்லாருமே அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அவங்களோட சேர்த்து அவங்களோட கூட ட்ராவல் பண்ணுற எல்லாத்தையுமே எல்லோரும் வளரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னத மனம் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் திரு நாடி சரவணன் அவர்களுக்கு எனது நன்றி. இப்போ வந்து எனது கரண தெய்வம், அனைவரையும் காக்கும் தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான ஜஸ்ட் ஒரு சின்ன மட்டும். ஓம் என்று நினைத்தாலே போதும், முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாலும். ஓம் 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 என்று நினைத்தாலே போதும், முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாலும். ஓம் 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 சிவபெருமான் விழியின் சுடரானவன், சரவண திரு பொய்கை மலரானவன். சிவபெருமான் விழியின் சுடரானவன், சரவண திரு பொய்கை மலரானவன். தவமங்கை இருவருக்கும் உயிரானவன், தவமங்கை இருவருக்கும் உயிரானவன். தினம் துதி பாடும் உலகினுக்கு ஒளியானவன். ஓம் என்று நினைத்தாலே போதும், முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாலும். ஓம் ஓம் ஓம். பாலூரும் முகம் பார்த்து சிரிக்கின்றவன், பழமென்னும் அருள் கூட்டி கழிக்கின்றவன். பாலோடும் முகம் காட்டி சிரிக்கின்றவன், பழமென்னும் அருள் கூட்டி கழிக்கின்றவன். வேலாடும் கரம் நீட்டி அணைக்கின்றவன், வேலாடும் கரம் நீட்டி அணைக்கின்றவன். இன்ப நினைவாகி மனம் எங்கும் இனிக்கின்றவன். ஓம் என்று நினைத்தாலே போதும், முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாலும். ஓம் ஓம் ஓம். ஓகே, இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் இவரை பற்றி நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். முருகப்பெருமானாவே நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னா குழந்தை, திருமணம், வீரம். நம்ம வந்து ஒரு வம்பு வழக்க பிரச்சனை போயிட்டுருக்கு, நமக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் நம்ம எந்த விதத்துலையும் அதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டோம். அப்படி இருந்தும் நமக்கு வந்து அந்த பிரச்சனை நம்மளை தேடி வருது அப்படின்னா, நமக்கு தாங்க முடியாத மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்கவுங்க பிறந்த திதிகளில் போயிட்டு வர்றது சிறப்பு. ஜென்ரலாக இப்போ வந்து பௌர்ணமி திதி அப்படின்றப்போ, பௌர்ணமி அமாவாசைகளில் மேக்ஸிமம் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் எல்லோரும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
ஓகே, இப்போது நம்ம வந்து இன்றைக்கி நம்ம தலைப்பு என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது பிறந்த நட்சத்திர வழிபாட்டினால் ஏற்படும் நன்மைகள். பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா நம்மளோட ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி இப்போ கூட பார்த்திங்கன்னா அடியனுக்கு திருவாதிரை இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம், ஒரு மனக்குழப்பம், முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இதெல்லாம் வந்து இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஜென்ம நட்சத்திரம் இப்போ நம்ம பர்த்டே அன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் போய் அர்ச்சனை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1 இயர் அந்த 1 இயருக்கு அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நம்ம போய் அர்ச்சனை பண்ணையில் இந்த விதமான மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் குறையும். அப்போது மேக்ஸிமம் நம்ம அந்த முடிவு எடுக்கிறதுல அந்த அன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் அந்த மனப்பதட்டம், அந்த குழப்பம்லாம் வராமல் இருக்கணுங்கிறக்காக தான் முன்னோர்கள் வந்து ஜென்ம நட்சத்திர வழிபாட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நட்சத்திர வழிபாடு அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துட்டோன்னா நம்ம வந்து சம்பத், அதாவது தாராபலத்தில் சம்பத்து தாரை, சேம தாரை அப்படி வரும் பார்த்திங்களா, தெய்வ அனுகூல தாரை அப்படி வந்து கொண்டு போய்க்கணும். இப்போ ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஏன் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா, அதை சொல்லிட்டேன், மனக்குழப்பம் பதட்டம்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நட்சத்திர வழிபாடு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சரி, எதனால நட்சத்திரத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, காலபுருஷனுக்கு சந்திரன் வந்து 4ஆம் இடம். அவர் எங்கே உச்சமாவார் அப்படின்னா, இப்போ மேஷம் அப்படின்னா ரிஷப வீட்டில் 5ஆம் அதிபதி சாரத்தில் உச்சமாவார். அப்போது நம்ம நட்சத்திர வழிபாட்டை போய் தொட்டோம் அப்படின்னா இன்கம் வரும், அதிர்ஷ்டம் வரும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் தானே. அப்போது வருமானம் வரும், குடும்பம் நல்லாயிருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிறனால தான் ஜென்ம நட்சத்திர வழிபாடை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ஜென்ம நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை ஆக்டிவேட் பண்ணணும், 4வது நட்சத்திரம் சேம தாரை, இப்படி 6, 13 அப்படி வந்து கொண்டு போய்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக வந்து 27 நட்சத்திரத்துக்கு என்னென்ன ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம சந்திரன் தான் நம்ம ராசி, நம்ம நட்சத்திரம். சந்திரன் நின்ற சாரம் நம்ம நட்சத்திரம். அப்போது அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் நம்ம அது அதிர்ஷ்டம். அப்போ நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணல, நம்ம அதிர்ஷ்டம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். சரி, அஸ்வினி நட்சத்திரம். ஓகேங்களா? அஸ்வினி காலத்துக்கு இந்த, அதாவது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஏன் வந்து கேது அப்படின்றத கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னா, விதை. ஓகேங்களா? இப்போது சத்ரு சம்ஹாரவேல் பதிகத்தில் கூட ஒரு இது வரும், எல்லாத்துக்கும் ஆதி அந்தமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். சப்தக்கலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினோர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹாரவேலே அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமுமா அவர் இருக்காரு. அப்போ அதில் அந்த சப்தக்கலை விந்து மீன்ஸ் வந்து விதை. ஓகேங்களா? அப்போ அந்த கேது அவர் தான் வந்து விதை. இப்போ அந்த கேது அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுங்க. எல்லா இடத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு ஸ்டார்டிங், ஒரு விதை வந்து போடணும் இல்லையா? அதனால தான் கேது வந்து ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம். அப்போது அதோட சிம்பிள் என்னென்னா, இப்போ சிம்பிள் அப்படின்றத எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இதில் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வேறு, தெய்வங்களே வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி யூஸ் பண்ணுவாங்க, கீழே வந்து காமிப்பாங்க. கீழே அப்படின்னா அபயஹஸ்தம். ஓகே, வரதஹஸ்தம் ஏன் காட்டுறாங்க தெய்வங்கள் அப்படின்னா, சமிச்சைகள், குறியீடுகள் மூலமாக நமக்கு வந்து உணர்த்துவாங்க. என்ன அப்படின்னா, நிறைய குழப்பத்தோடு என்னை பார்க்க வந்திருக்க, நிறைய பிரச்சனைகளோடு என்னை பார்க்க வந்திருக்க, அப்போ நீ என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம், என்னோட திருவடியை சரணாகதி அடைஞ்சிரு. அப்போ அதை கூட நமக்கு வந்து தெய்வங்களை வந்து சமிச்சையில் தான் உணர்த்துறாங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் நட்சத்திரங்களும் குறியீடுகளும் வந்து எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? சரி, அஸ்வினி நட்சத்திரத்தோட சிம்பிள் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே இதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ரேவதி அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக அஸ்வினி வரும். அப்போ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் அஸ்வினி வந்து 2, 4, 6, 13 அப்படி நட்சத்திரம் 24 அப்படி வருதோ அவங்கெல்லாம் வந்து அஸ்வினி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தோட சிம்பிள் என்ன அப்படின்னா குதிரை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ்வினியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட டேபிளில் வந்து நீங்கள் வந்து ஒரு குதிரை தலை இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து இல்லை ஒரு படம் அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு விதை போடுறீங்க, தொடங்கி வைக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். அப்போ அது வந்து இறைவனோட அனுகிரகத்தில் நிச்சயமாக நல்லபடியாக அது வந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பரணி, அதோட சிம்பிள் என்னென்னா அடுப்பு, இந்த முக்கோணம் மாதிரின்னு வச்சுக்கோமே. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஜென்ரலாக நீங்கள் வந்து யானை தலை வச்சுக்கலாம், இல்லை யானை. இப்போ வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா யானை முகத்தில் யார் இருக்காங்க? விநாயக பெருமான் இருக்காங்க. அப்போது துர்க்கை வருவாங்க, பிரதோஷ வழிபாடு வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைக்கு வந்து என்ன? தீ ஜுவாலை. இல்லை, கிருத்திகை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலும் ரொம்ப வந்து ஒரு ஃபோர்ஸான நட்சத்திரம். ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஃபோர்ஸான நட்சத்திரம். அதோடது என்ன? கத்தி, தீ ஜுவாலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மயில் வச்சுக்கலாம், மயில். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு என்ன நீங்கள் வந்து கோவிலில் போய் வழிபாடு பண்ணால் தம்பதி சமேதராக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க கிருத்திகை வந்து மலை மேலே இருக்க கிருத்திகை, மேஷ கிருத்திகை. ரிஷப கிருத்திகை அப்படின்றது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வந்து பண்ணலாம். சரி, அடுத்து வந்து ரோஹிணி அப்படின்னா, ரோஹிணி வந்து இந்த ஊற்றுக்கால்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஊற்றுக்கால் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணர் படம் வந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து கோபுரம், நீங்கள் வந்து கோபுரத்தையும் வந்து வழிபாடு பண்ணலாம். ப்ளஸ் வந்து கோபுர சிம்பிள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் அப்படின்னா மான் தலை. ஓகேங்களா? மான் தலை ப்ளஸ் இன்னொன்று வந்து எடுத்துட்டோன்னா தேங்காய் கண். அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மான் தலையே கூட வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது பூர்ண நிலவு. ஓகேங்களா? பௌர்ணமி நிலவை வந்து அவங்க வந்து ஒரு படமாக வச்சு அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை. இதுக்கு வந்து நிறைய நான் சொல்கிற இந்த சிம்பிள்ஸ் வந்து கர்மிக்லேயும் வரும், கர்மா அஸ்ட்ராலஜிலேயும் வந்து வரும். இப்போ திருவாதிரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனித தலை வச்சுக்கலாம், வைரம் வச்சுக்கலாம், கண்ணீர் துளி. ஓகேங்களா? அப்போது கண்ணீர் துளி ப்ளஸ் வந்து இலை மேலே இருக்க பனித்துளி. அப்போ இது எல்லாமே வந்து திருவாதிரை. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வைரம் கூட சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நடராஜர். ஏன்னா திருவாதிரை யார்? ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாவே நடராஜர் தான். ஸோ அப்போ இவங்க வந்து நடராஜரை வந்து அவங்களோட பக்கத்தில் வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து ஆப்போசிட்டில் வந்து வச்சுக்கிறது, சிலை ரூபமாக கூட வச்சுக்கலாம், தவறு இல்லை. ஓகேங்களா? அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க, திருவாதிரை சம்பத்தாக வர்றவங்க, அப்போ யாருக்கு வரும்? மிருகசீரிஷத்துக்கு வரும். அப்போ அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க, அது என்ன சிம்பிள் அப்படின்னா வில். ஓகேங்களா? வில் வந்து ப்ளஸ் வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புனர்பூசம் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி. ரொம்ப ரொம்ப பவித்திரமான உன்னதமான ஒழுக்கத்திற்கும் கண்ணியத்திற்கும் அமைதி சாந்த ஸ்வரூபர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸோ என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கேள்வி யார்கிட்ட கேட்கும்? எல்லாத்துட்டையும் கேட்காமலாம் இருக்கக்கூடாது. தன்னோட பெத்த தாய் தகப்பன் ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ அவர் யார்? அதனால தான் அவர் பவித்திரமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸோ அவரோட பட்டாபிஷேகப்பட்டவர் நிறைய இடங்களில் ராமச்சந்திரமூர்த்தியை கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் அவங்க எப்போ வந்து நல்லா தன்னோட பழைய நிலை வந்தாங்க அப்படின்னா பட்டாபிஷேகம். ஸோ ராமச்சந்திரமூர்த்தியோட பட்டாபிஷேக ஃபோட்டோ வந்து இவங்க வந்து வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். ஓகேங்களா? பூச நட்சத்திரம் அப்படின்றது அம்பு கூடு ப்ளஸ் வந்து இந்த பசுவின் மடி அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்பாபா வந்து வச்சுக்கலாம், இல்லை அம்போட சிம்பிளே கூட இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூச நட்சத்திரத்துக்கு வந்து இதுதான் சிம்பிள். அதுக்கு வந்து சம்பத்து தரையா புனர்பூசத்துக்கு வரும். அவங்க வந்து இந்த பூச நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் பண்ணல இவங்களுக்கு வந்து இன்கம், ஃபேமிலி, பீஸ்ஃபுல், இது எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் மீன்ஸ் வந்து சர்ப்பம். ஏன் மகாவிஷ்ணு வந்து ஆயில்யம் அதாவது சர்ப்பம் ஏன் கூட வச்சுருக்காங்க அப்படின்னா மகாவிஷ்ணு கண்ண பரமாத்மா ரோஹிணி. அப்போ வந்து ஆயில்யம் அங்கே வருது இல்லையா, அவருக்கு அந்த 4வது. அப்போ அவர் வந்து சேமத்தரையை ஆக்டிவேட் தான் பண்ணுறாரு. அப்போ தெய்வங்களே அவங்களுக்கு தாராபலத்தை தான் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா எதை வேணாலும் பிடிச்சதை கூட வச்சுக்கலாம். ஏன் அவங்களுக்கு அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண ஆதிசேஷனை அவர் கூட வச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ தெய்வங்களே அதை பார்த்து யூஸ் பண்ணல, நம்மளும் அது ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் அந்த சக்ஸஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துக்கு வந்து வீடு, பல்லக்கு இதெல்லாம் வரும். இவங்க மகம் அப்படின்னாவே கேது தானே. ஓகேங்களா? அப்போ இவங்க வந்து முன்னோர்கள் அந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணலாம். ப்ளஸ் முன்னோர்கள் ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம். இல்லை முன்னோர்கள் இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியல, அலுவலகம் எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடு மாதிரியான அழகான ஒரு வீடு அப்படி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை பல்லக்கு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பூர நட்சத்திரம். பூரம் மீன்ஸ் வந்து அவதாரம் பண்ணது யார்? அது வந்து கண்கள். ஓகேங்களா? ஆண்டாள் எடுத்துட்டோன்னா மீனாட்சி, மதுரை மீனாட்சி, காமாட்சி, சாலாட்சி, இவங்களுக்கெல்லாம் என்ன அழகு அப்படின்னா அவங்களோட கண்கள், கடாட்சம். ஓகேங்களா? அதாவது இறைவனோட கரடிக்கண் பார்வை.
கடாட்சம் அப்படின்னா கடைக்கண் பார்வை, அக்ஷம் அப்படின்னா கண். அதுக்கப்புறம் ரொம்ப அழகான கண்களை கொண்டவங்க யார் அப்படின்னா ஆண்டாள். ஸோ அதனால தான் பூரத்துக்கு வந்து கண்கள் அப்படின்றது வந்து அவங்க வந்து சிம்பிளாக வந்து வச்சுருக்காங்க. அத்திமரம் கூட இதுக்கு வந்து சிம்பிள் அப்படின்றது வரும். அத்திமரம் இவங்க வந்து அத்திமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது, அத்திமரம் வந்து கூட அதோட சிம்பிள் வந்து அத்திமரத்தை வந்து யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பு. இவங்க வழிபாடு யாரை பண்ணணும் அப்படின்னா ஆண்டாள் அப்படிங்கிற அவங்கள வழிபாடு பண்ணிக்கலாம். ஆண்டாளவே கூட இவங்க கூட வச்சுக்கலாம். அவங்க ஆண்டாள் படத்தை வந்து வச்சுக்கலாம். சிறப்பு. பாக்கெட்டில், பர்ஸில், எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம். உத்திரத்தில் யார் அவதாரம் பண்ணால் ஐயப்பன், அர்ஜுனன் இப்படி நிறைய வருவாங்க. அதில் ஐயப்பன் ரொம்ப ஃபோர்ஸானவர், உக்கிரமானவர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஐயப்பனை எல்லா இடத்துலையும் அதை வச்சு மெயின்டைன் பண்ணும். அவரை வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறவங்க ஐயப்பனை வச்சு வச்சுக்கலாம். முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கம்பு, இந்த குச்சி அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தம். ஹஸ்தம்னாவே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கை. ஓகேங்களா? கை வந்து சிம்பிளாக வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைகளை வந்து நல்லா பார்த்துக்கலாம். கைகள்னால் பண்ணுற ஒர்க் எல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்திரை. சித்திரை அப்படின்னா அது வந்து முத்து, புலிக்கண், புலியோட கண் அப்படின்னு வரும். அப்போது நம்ம எதை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம்னா விஸ்வகர்மா. ஏன் சித்திரையில் வந்து ஏன் விஸ்வகர்மா அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா படைத்தல். அப்போ சித்திரகுப்தன் என்ன பண்ண, சித்திரகுப்தன் சித்திரை நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார். சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார், நம்மளோட வரவு செலவு கணக்குகளை, நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறவர் சித்திரகுப்தன். ஸோ சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணலாம். சித்திரகுப்தனை வந்து கூட வச்சுக்கலாம், அவரோட ஃபோட்டோவை. இல்லை முத்தோட சிம்பிள், ஓகேங்களா, முத்து வந்து கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு முத்தை வந்து இவங்க பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாதி. சுவாதி மீன்ஸ் வந்து ராகுவோட ஃபோர்ஸான ஒரு நட்சத்திரம் சுவாதி. இதுக்கு என்ன அப்படின்னா பவளம், தீபம். அப்போ தீபம் எரியிற மாதிரியான ஒரு சிம்பிள் வச்சுக்கலாம். தீபம் எரியவே வச்சுக்கலாம் பக்கத்தில். இன்னும் என்னென்னா தேன் கூடும். தேன் வந்து சுவாதி தானே. ஸோ வந்து தேன் கூடு மாதிரியான படங்களையும் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாகம் மீன்ஸ் வந்து நிறைய சொல்லலாம். விசாகத்துக்கு வந்து தோரணம், இந்த அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, குயவனோட சக்கரம் ப்ளஸ் வந்து முரம் மாதிரியான இந்த சொலகு மாதிரியான சிம்பிள்லாம் விசாகத்துக்கு வரும். இதுக்கு நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், யாரை வழிபாடு பண்ணலாம், இதுக்கும் திருச்செந்தூர் முருகன் தான் வருவார். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு வந்து குடை, தாமரை. அப்போ நீங்கள் என்ன சிம்பிளாக இவங்க வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம்னா தாமரை பூ. தாமரை பூவும் வச்சுக்கலாம் எப்போவுமே. ப்ளஸ் வந்து தாமரை பூ வந்து வரைஞ்ச அந்த படம் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடை, குண்டலம், ஈட்டி இதெல்லாம் வரும். அப்போது கேட்டை அப்படின்னாவே இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், இவங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்னா கேட்டைன்னா தேவேந்திரன். கேட்டையில் யார் அவதாரம் பண்ணால் தேவேந்திரன். அப்போ அவர் என்ன, இந்திரன் எதில் இருப்பாங்க அப்படின்னா வெள்ளை ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானையில் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க, கேட்டையில் பிறந்தவங்க இல்லை எதை பற்றி சொல்லலை, சரி இது மட்டும் சொல்கிறோம் அப்படின்ற இது பண்ணாங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா இடத்துலையும் தான் முன்னாடி. ஏன்னா அது இந்திரன் அப்படி தானே, எல்லா விதமான சுகபோகங்களும் அவருக்கு கிடைக்கணும். எந்த இடத்துல போனாலும் தான் போய் முன்னாடி நிற்கணும். அப்படி தான் இந்திரன் வந்து நினைப்பாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி கேட்டை அப்படின்றது புதனோட நட்சத்திரம். அப்போது இந்த ஜோதிடம் ரீதியான இது எல்லா விதமான நாலேஜும் உங்களுக்கு படிக்காமலே உங்களுக்கு வந்து அந்த அறிவு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ கேட்டை நட்சத்திரக்காரவங்க வெள்ளை யானை வந்து இருக்கக்கூடிய படம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சிறப்பு. சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ஆஸ் யூஷுவல் அது வந்து கேதுவோட நட்சத்திரம். இவங்களுக்கு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் இல்லையா கேது. நீங்கள் இந்த நைசர்கிய பலத்தில் எல்லா கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேது. அப்போது அதனால தான் அங்குசம் வந்து அதுக்கு சிம்பிளாக இருக்கும். மூலத்தில் யார் அவதாரம் பண்ணாங்க அப்படின்னா ஆஞ்சநேயர். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து பண்ணலாம். வேர் எல்லா விதமான மூலம் அப்படின்னா கேது அப்படின்னா ஆழ போய் நம்ம வந்து அந்த விஷயத்தோட ஆணி வேரை வந்து கண்டுபிடிக்கிறது வேர். ஸோ அப்போ வந்து இவங்க வந்து வேர் படம் வச்சுக்கலாம். இல்லை வேறவே கூட ஏதாவது ஒரு வேர், இப்போ வெட்டி வேர் மாதிரியான வேர் கூட இவங்க எப்போவுமே கூட வச்சுக்கிறது வந்து சிறப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம். பூராடம் அப்படின்னா இது வந்து நம்ம கட்டில் கால் எடுத்துக்கலாம். நிறைய இதுக்கு வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கட்டில் கால் கூட வரும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குரங்கோட படம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உத்திராட நட்சத்திரம். இதுக்கும் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பு. நெக்ஸ்ட் வந்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் மீன்ஸ் வந்து முழக்கோல், அதாவது ஒரு முழம் 2 முழம் இந்த கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழக்கோல் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து வரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படி என்ன வழிபாடு பண்ணால் மகாவிஷ்ணு ஆதிசேஷனோடு இருக்க மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது திருவோணத்துக்கு சிறப்பு. ஏன்னா திருவோணம் அவரோட நட்சத்திரம். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம்னாவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஓகேங்களா? எல்லா விதமான இசைக்கருவிகளும் அவிட்டத்துக்கு வரும். அதில் வந்து மிருதங்கம், உடுக்கை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு படமாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து வச்சுக்கிறது சிறப்பு. இன்னும் வந்து சிம்பிள் சின்ன புல்லாங்குழல் வந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிருதங்கள்லாம் கூட எடுத்துகிட்டே போக முடியாது. அதனால் புல்லாங்குழல் வந்து கூட வச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் வாசிச்சும் பழகிக்கலாம். ஸோ அப்போ அதில் எதுவும் சின்ன அளவில் இருக்க குட்டியாக வச்சு நீங்கள் அதை வச்சு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சதயம். சதயம் அப்படின்னாவே வந்து பூங்கொத்து, ஓகேங்களா? பூங்கொத்து அதை வந்து நீங்கள் சிம்பிளாகவும் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நிஜ பூங்கொத்து கூட வச்சு நீங்கள் ஒரு பொக்கே அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இதுக்கும் வந்து கட்டில் கால் வந்து வரும் சிம்பிளாக. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இது பண்ணவர் யார் அப்படின்னா குபேரன், ஓகேங்களா? அப்போ குபேரனோட ஃபோட்டோவோ ஒரு சின்ன சிலையோ வந்து அது சிரிக்கிற குபேரன், ஓகேங்களா, வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி, இதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா காமதேனு, ஓகேங்களா? உத்திரட்டாதி அதாவது சனி பகவானோட நட்சத்திரம். இதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும்னா காமதேனுவோட சிம்பிள் வச்சு படம் வச்சுக்கலாம். இல்லை காமதேனு சிலையே கூட நீங்கள் வச்சுக்கலாம். யாருக்காவது தானம் பண்ணால் கூட நீங்கள் காமதேனுவை வெள்ளியில் வாங்கி தானம் பண்ணுறது சிறப்பு. இல்லை வெள்ளியிலலாம் முடியலன்னா காமதேனு சிலை வாங்கி கொடுக்குறதும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேவதி. ரேவதிக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மீன் ப்ளஸ் வந்து இல்லைன்னா படகு. அப்போ நீங்கள் இதுக்கு வந்து மீன் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம், படகு சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 27 நட்சத்திரத்துக்கான அந்த சிம்பிள்ஸ். இதில் வந்து இதெல்லாம் யாராருக்கு வந்து அடுத்த 2வது நட்சத்திரமாக சம்பத்து தாரையாக வருமோ அவங்கெல்லாம் அந்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் அப்படின்றத பெறலாம். ஏன்னா போன மாதம் வந்து அதிர்ஷ்டம் என்ன வரும் அப்படின்றத வழிபாடு பண்ண சொன்னீங்க. இந்த மாதம் வந்து இதை கும்பிட சொன்னீங்க. இப்படி மாதம் ஒன்று வந்து சொன்னால் எதை கும்பிட்றது அப்படின்னு கேட்டால் எல்லாம் தாங்க கும்பிடணும். ஏன்னா அப்போது இருக்கக்கூடிய அந்தளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் இப்போ இருக்கு இல்லையா? அதாவது முன்னாடி இருக்க காலகட்டங்களில் வந்து அதாவது நிறைய செல்வ வளம் ப்ளஸ் வந்து நிறைய தேவைகள், நிறைய விதமான ஆடம்பரங்கள் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லா விதமான ஆடம்பரங்கள் இருந்தாலும் கூட பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது அங்கே மிஸ்ஸிங் தான். ஸோ அப்போ அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எதையாவது ஒன்று வந்து பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போது நம்ம இந்த இதில் எதை வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்குதோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ ஏன் நட்சத்திர வழிபாடு பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர் யாருன்னா ராஜராஜ சோழன். அவர் என்ன நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணால் சதய நட்சத்திரம். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு இப்போயுமே சதய விழா வந்து எடுப்பாங்க அங்கே. அப்போது அவர் ஏன் வந்து வராகியம்மனை வழிபாடு பண்ணார் அப்படின்னா வராகியம்மனோட அவங்க அவதாரம் பண்ண நட்சத்திரம் 13வது நட்சத்திரம், அவருக்கு 13வது நட்சத்திரம் ஆயில்யம், ஓகேங்களா? அப்போது அதனால தான் வந்து இது வந்து ஜோதிடர்கள் சொன்னாங்களா இல்லை அதெல்லாம் வந்து அது அவருக்குமா தெரியாது, நமக்கு வேண்டியதில்லை. ஆனால் அவரோட 13வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து கும்பத்தில் பிறந்து கும்பாபிஷேகம், எவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் பண்ணார், சரிங்களா? ஸோ அப்போ அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட 13வது நட்சத்திரத்தை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. இது தெரியாமல் எல்லாருமே இன்றைக்கி வராகியம்மனை போய் ஓகே வராகியம்மனை எல்லாரும் கும்பலாம், அவங்க வந்து தாய் தான், எல்லாத்துக்கும் தாய் தான், அவங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இப்போது அவருக்கு சதயத்துக்கு 13வது நட்சத்திரம் ஆயில்யம். இப்போ பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில 2வது நட்சத்திரம் வருமா வராதா? அப்போ அவங்க போய் வராகிய கும்பிட்டா சூப்பராக இருப்பாங்களா இல்லையா? அப்போ அப்படி தான். அப்போ தெய்வங்களே இந்த நட்சத்திரத்தை குறியீடுகளை யூஸ் பண்ணல, நம்மளும் அது தெரிஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா? இந்த பேசும் வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் திரு நாடி சரவணன் அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பூர் தனலக்ஷ்மி. என்னோடய நம்பர் வந்து 8220611389 8220611389. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்களில் ஏதாவது வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து என்னை வந்து அழைக்கலாம், ஓகேங்களா? ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமஜெயம். ரொம்ப அற்புதமாக சிறப்பாக பேசினாங்க. 27 நட்சத்திரத்துக்கும்
எந்தெந்த நட்சத்திரத்தை யார் யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக அருமையாக சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. ராஜராஜ சோழனை பற்றி அவர் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் ஆக்டிவேஷன் பண்ணது அவரோட 13வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இந்த 13வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுள் முழுக்க நன்மை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரங்க. எப்படிங்க 13வது நட்சத்திரங்கிறது ஆயுள் முழுக்க நன்மை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேடம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன் மேடம்.